முன்னாள் காவல்துறை அதிகாரி மற்றும் வழக்கறிஞரான வருண்குமார் தற்பொழுது IPS வருண்குமாருக்கு ஒரு அறிவுரையை வழங்கியுள்ளார். அதாவது, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் IPS வருண்குமாருக்கும் இடையே மோதல் போக்கு அதிகமாக காணப்படுவது நம் சமீபத்தில் பார்க்கக்கூடிய ஒன்றுதான். அது மட்டுமல்லாது, ஏற்கனவே இவர்கள் இருவரும் மோதலை கையாண்டு வருகிறார்கள் என்று பலருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த ஒரு நிலையில்தான் இந்த அறிவுரையை இவர் கூறியுள்ளார். அவர் பேசும் இந்த ஒரு காணொலியில், நீங்கள் ஆளும் கட்சியுடன் சேர்ந்து அரசியல்வாதிகளிடம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும், காவல்துறை அதிகாரியாக விளங்கும் நீங்கள் காவல்துறையில் என்ன வேலை நடக்கிறதோ அதை செய்யுங்கள், சட்டம் ஒழுங்கை கடைபிடியுங்கள் என்ற ஒரு தோணியில் இவர் பேசியுள்ளார். இந்த ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது. திருச்சி SP வருண்குமார் IPS மீது நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை இடும்பாவனம் கார்த்திக் DGP அலுவலகத்தில் புகார் அளிச்சிருந்தாரு. நாம் தமிழர் கட்சி பத்தி அவதூறு பரப்பிட்டு இருக்கிறதாவும், பொய் வழக்கு பதிந்து தாக்குதல் நடத்துறதாவும் SP வருண்குமார் மேல புகாரும் அளிக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கும் திருச்சி மாவட்ட SP வருண்குமாருக்கும் இடையே மோதல் போக்கு இருந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி தன்னோட குடும்பத்தினரை இழிவுபடுத்துற வகையில பேசுறதாவும், மிரட்டி சமூக வலைதளங்கள்ல போஸ்ட் போடுறதாவும் குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு IPS வருண்குமார் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இதுக்கு பதில் சொன்ன சீமான், என்னோட குடும்பம் பத்தியும் தான் பல பேரும் சமூக வலைதளங்கள்ல அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியும் எழுப்பியிருந்தார். தொடர்ந்து இந்த ஒரு விவகாரம் அமைதியா போன நிலையில மறுபடியும் வருண்குமார் பேசிய கருத்து தான் நாம் தமிழர் கட்சியிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது, சண்டிகர்ல IPS அதிகாரிகளுக்கான 5வது மாநாடு நடந்துச்சு. இதுல பங்கேற்க போன IPS அதிகாரி வருண்குமாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு. இதுல பேசின அவரு, IPS என் குடும்பம் சைபர் கிரைம் மற்றும் இணையதள மிரட்டல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. நாம் தமிழர் இயக்கம் நம் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் தான் மறுபடியும் மோதல் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடனே இதுக்கு பதிலளிச்ச சீமான், நாம் தமிழர் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சு 13 வருஷம் நடத்திட்டு இருக்கோம், தேர்தலில் நின்று 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கோம், எதை வச்சு வருண்குமார் எங்க கட்சியை பிரிவினைவாதம் என்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ கேஸும் கொடுத்திருக்காங்க. இதுதான் இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு.